எவ்வளவு பெரிய சமுத்திரமாக இருந்தாலும் வானம் கை கொடுக்காவிட்டால் அதுவும் வற்றி போகும். ம் ரொம்ப ஆழமான ஒரு உண்மை இது. ஆமா, தன் பலம் மட்டுமே நிரந்தரம் அப்படின்னு எண்ணும் மனித மனத்தோட முகத்திரிய கிழிக்கிற உண்மை இது. இப்போ இதை நீங்க உங்க கார்லயோ அல்லது ஹெட்ஃபோன் மாட்டிக்கொண்டு உங்க அன்றாட வேலைகளுக்கு நடுவுலயோ கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கைய திரும்பி பாருங்க. கண்டிப்பா. ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு பொய்யான பிம்பத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மைதான். நமது அறிவு, பணம், பதவி எல்லாமே ஒரு மாபெரும் கடல் போல அப்படின்னு நாம நம்புறோம். நான் சுயமாக முன்னேறியவன், என் உழைப்பால் மட்டுமே நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கையில ஒரு விதமான பாதுகாப்பான மனநிலையில வாழ்கிறோம். ஆனா அந்த பிரம்மாண்டமான கடலை உயிர்ப்போட வச்சிருக்கிற அந்த மழை எது அப்படிங்கறது தான் இங்க முக்கியமான கேள்வி. சரியா கேட்டீங்க. இன்னைக்கு நாம இந்த ஆழ்ந்த அலசல்ல பார்க்க போறது வாழ்க்கையின் ஆதாரமான மழையின் மாண்பை பேசும் வான் சிறப்பு அதிகாரத்தின் 17வது குறள். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின். இத பத்தி இன்னைக்கு நாம விரிவாக பேசலாம். நிச்சயமா. இது மேலோட்டமா பார்த்தா இயற்கையோட சுழற்சியை பத்தி பேசும் ஒரு அறிவியல் குறிப்பு போலதான் தெரியும். ஆமா, கடல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் மேகம் மழையே தரவில்லை என்றால் அந்த சமுத்திரமும் வறண்டுவிடும். ஆனா இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற வாழ்வியல் அடுக்குகள் என்ன அப்படிங்கறத நம்ம அலசணும். பாத்தீங்கன்னா கடல்ல தான் உலகத்தோட பெரும்பாலான தண்ணீர் இருக்கு. ஒரு வகையில பார்த்தா கடலுக்கு தான் அந்த தண்ணீர் முழுவதும் சொந்தம். ஆனா அந்த தண்ணீர் அப்படியே இருந்தா பத்தாதா? அது ஏன் மழைக்காக ஏங்கணும்? அங்கதான் ஒரு நுட்பம் இருக்கு. தொடர்ச்சியான சுழற்சியும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தன்மையும் இல்லாவிட்டால் அந்த பிரம்மாண்டம் வறண்டு போகும். இதனுடைய அறிவியல் ரொம்ப எளிமையானது, ஆனா ஆழமானது. கடல் தன்னிடம் உள்ள நீரை ஆவியாக மேலே அனுப்ப வேண்டும். அதாவது அந்த நீர் கண்ணுக்கு தெரியாத அரூபமாக மாறி வானில மேகமாக திரண்டு மீண்டும் மழையாக கடல்ல கலக்கணும். அதேதான். இந்த சுழற்சி நின்றால் கடல் நீரின் தன்மை மாறிவிடும். நீர் ஆவியாகாமல் அப்படியே தேங்கி நின்றால் அதோட உப்புத்தன்மை கடுமையாக அதிகரிக்கும். ஓ, அப்படி உப்புத்தன்மை அதிகமானா உள்ள இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே மூச்சு திணறி அழியத் தொடங்கும் இல்லையா? கண்டிப்பா. கடலின் இயல்பான குணம், அதாவது அதன் நீர்மை கெட்டுவிடும். இதுதான் வள்ளுவர் தண்ணீர்மை குன்றும் அப்படின்னு மிக துல்லியமாக பதிவு செய்றார். அந்த நீர்மை குன்றும் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் இன்னைக்கு இருக்கிற வியாபார உலகுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் மிக சரியாக பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட அந்த ஒப்பீட்டை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஆமா, சந்தையில பல ஆண்டுகளா ஆதிக்கம் செலுத்துற ஒரு மாபெரும் நிறுவனத்தை எடுத்துக்குவோம். ஒரு மிகப்பெரிய தொழில் பரம்பு நிறுவனம். அந்த நிறுவனத்தோட தலைமைச் செயல் அதிகாரி தன்னை ஒரு மாபெரும் சமுத்திரமாக நினைச்சுக்கலாம். அவரிடம் முதலீடு இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆனா அந்த சமுத்திரத்துக்கு மழை எங்கிருந்து வருது? அதுதான் விஷயம். அந்த நிறுவனத்தின் சர்வர் அறைகள்ல இரவு பகலாக கணினி வேலைகளை செய்யும் கடைநிலை ஊழியர்கள் அல்லது அந்த தளத்தை பயன்படுத்தும் சாதாரண வாடிக்கையாளர்கள், இவங்க தான் அந்த மழை. இந்த சிறிய துளிகள் தங்கள் வேலையை நிறுத்திவிட்டால் அந்த பிரம்மாண்டமான கடலின் நீர்மை கெட்டுவிடுமல்லவா? கச்சிதமான ஒப்பீடு. அப்படி ஒரு நிலைமை வந்தா அந்த மாபெரும் நிறுவனம் ஒரு சில மாதங்களிலேயே தன் கட்டமைப்பை இழந்து சரியத் தொடங்கும். ஆமா, எந்த ஒரு பிரம்மாண்டமும் சிறு சிறு துளிகளின் தொடர்ச்சியான பங்களிப்புல தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மைதான். ஒரு தலைமை அதிகாரி தனக்கு கீழே இருக்கும் அந்த கண்ணுக்கு தெரியாத நுட்பமான உழைப்பை, அதாவது அந்த மழையை மறந்துவிட்டு இந்த சமுத்திரம் என்னுடையது, நானே இது உருவாக்கினேன் அப்படின்னு நினைக்கும்போது அந்த நிறுவனத்தோட உப்புத்தன்மை அதிகரிக்குது. உப்புத்தன்மை அப்படிங்கிறது அங்க உருவாகிற ஒரு விதமான நச்சுத்தன்மையை சொல்றீங்களா? சரியா பிடிச்சிட்டீங்க. அந்த நச்சுத்தன்மை உருவாகும்போது ஊழியர்கள் விலகத் தொடங்குவாங்க. அந்த பிரம்மாண்டம் தன் இயல்பை இழக்கும். இது வெறும் நிறுவனங்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு தனி மனிதனோட மனவியலுக்கும் 100க்கு 100 பொருந்தும். அதாவது இங்க நெடுங்கடல் அப்படிங்கிறது மனிதனோட அகங்காரம், அவனோட ஈகோவை குறிக்குதா? ஆமா. மழை என்பது நம்மை சுற்றியுள்ள உலகம், நாம வச்சிருக்கிற உறவுகள் மற்றும் நாம பெறும் புதிய அனுபவங்கள். ஒரு நிமிஷம், இங்கே எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது. நமது அகங்காரத்தை சமுத்திரம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் இடிக்குதே. நான் ஒரு விஷயத்த சாதிச்சு விட்டேன், என்னிடம் எல்லாமே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கும்போது நான் பாதுகாப்பாக இருப்பதாகத்தானே உணர்கிறேன். அது ஒரு மாயைதான். ஏன் அகங்காரம் ஒரு சமுத்திரம்னா, அந்த சமுத்திரத்தை சுத்தி நான் ஒரு பெரிய சுவரை கட்டிக்கொண்டு பாதுகாப்பாக இருக்கலாமே. நான் ஏன் வெளியிலிருந்து வரும் மழைக்காக காத்திருக்கணும்? எனக்கு தேவையான பெருமை எனக்குள்ளேயே இருக்கிறதே. அங்கதான் உளவியல் ரீதியான ஒரு பெரிய சிக்கல் இருக்கு.
மனித மனம் எப்போதுமே தான் ஈட்டிய வெற்றிகளை தனிச்சையாக சம்பாதித்தது அப்படின்னு நம்பத் துடிக்குது. ஏன்னா தான் மற்றவர்களை சார்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற உண்மை மனதுக்கு ஒரு விதமான பயத்தை தருது, அப்படிதானே? நிச்சயமா. உளவியலாளர் கார்ல் யுங் இதை மிக நுட்பமாக விளக்குறார். நமது நனவு மனம் அல்லது அகங்காரம் என்பது ஒரு பரந்த நனவிலி மனதின் சமுத்திரத்தில் மிதக்கும் ஒரு சிறிய தீவு மட்டுமே. ஓ ஓ, ஆனா அந்த தீது தன்னை தனித்து ஒரு பிரம்மாண்டமாக பாவனை செய்து கொள்கிறது. ஆமா, நீங்க சொன்னது போல அந்த தீவைச் சுற்றி ஒரு சுவரை கட்டிக்கொண்டு புற உலகத்திலிருந்தும் பிற மனிதர்களிடமிருந்தும் தன்னை துண்டித்துக் கொள்ளும்போது என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? அது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கிறது அப்படின்னு தானே அர்த்தம்? இல்ல, அது தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது. வெளியிலிருந்து எந்த புதிய ஆற்றலும் சிந்தனையும் அன்பும் உள்ளே வர முடியாதபடி அடைபடும்போது அந்த அகங்காரம் தனக்குத்தானே ஒரு மூடிய அமைப்பாக மாறிவிடுகிறது. மூடிய அமைப்புனா பௌதீக விதிகளின்படி அது காலப்போக்கில் சிதைவை நோக்கித்தான் செல்லும்னு சொல்றாங்க, அதுவா? அதேதான். மனித மனம் தன்னை புதுப்பித்துக் கொள்ள தவறினால் அது தேக்கமடைகிறது. தன்னை தனிமைப்படுத்திக் கொண்ட அந்த ஈகோ இறுதியில் கடுமையான மனச்சோர்விலும் ஒருவித வெறுமையிலும் போய் முடிகிறது. அதாவது அகங்காரம் என்பது ஒரு பெரிய பலூன் போல. வெளியிலிருந்து கிடைக்கும் அங்கீகாரம், உறவுகளின் அன்பு அப்படிங்கிற காற்றை கொண்டு தன்னை ஊதிக்கொள்கிறது. சரியா சொன்னீங்க. ஆனா ஒரு கட்டத்துல நான் யாருடைய உதவியும் இல்லாம பெரிதாகிவிட்டேன் அப்படின்னு அந்த தொடர்பை மறுக்கிறது. இது ரொம்ப ஆழமான மனவியல் உண்மை. நாம பலரையும் பார்த்திருக்கிறோம். வாழ்க்கையின் உச்சத்தை அடைந்த பிறகு ஒருவிதமான கடுமையான தனிமை உணர்வில் சிக்குவாங்க. ஏன்னா அவங்க தங்களை ஒரு சமுத்திரமா பாவித்துக் கொண்டு தங்களுக்கான மழையின் வரத்தை நிராகரித்து விட்டார்கள். இந்த உளவியல் சிக்கலை அப்படி கொஞ்சம் தத்துவ ரீதியாக நகர்த்தி பார்ப்போம். பழங்கால தத்துவவாதிகள் இந்த மனநிலையை எப்படி கையாண்டார்கள்? குறிப்பா நமது இந்திய மரபில் இது எப்படி பார்க்கப்படுகிறது? இந்திய மரபுல பாத்தீங்கன்னா பட்டினத்தார் மற்றும் திருமூலர் போன்ற ஞானிகள் இந்த நிலையாமையை தொடர்ந்து வலியுறுத்தியிருக்காங்க. உலகில் மிகவும் பிரம்மாண்டமானது, அழிக்க முடியாதது அப்படின்னு மனிதன் எதையெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் இயற்கையின் மிகச்சிறிய அசைவுக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, கடலின் பிரம்மாண்டத்தை பார்த்து நாம் மலைத்து நிற்கிறோம். ஆனால் அந்த சமுத்திரமே வானில் இருக்கும் இடையற்ற உருவமற்ற ஒரு மேகத்தின் கருணைக்காக கையேந்தி நிற்கிறது என்பதை நினைக்கும்போது மனிதனின் நிரந்தரமற்ற தன்மை புரியும். இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதே கருத்தை கீழ்த்திசை தத்துவங்கள்ல எப்படி சொல்றாங்க? முக்கியமா லாவோஷு போன்றவர்கள் கூறும் தாவோயிசம் தத்துவத்துல இது இன்னும் நுட்பமா விவாதிக்கப்படுது. தாவோயிசம் பொதுவாக நீரின் தன்மையை பற்றி பேசும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா லாவோஷு நீரின் மென்மையை அல்லவா பலம் என்கிறார். ஆமா, அவர் நீரின் விட்டுக் கொடுக்கும் தன்மையவே அதோட மாபெரும் ஆயுதம் அப்படின்னு சொல்றார். ஆனா கடல் என்பது ஆக்ரோஷமானது, வலிமையானது. மேகமோ மென்மையானது. அப்படியென்றால் எது உண்மையான பலம்? ஆலையில் கடினமானவை, வலிமையானவை அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனால் பல வருடங்கள் தொடர்ந்து ஓடும் ஒரு மென்மையான நதி அந்த கடினமான பாறையை அரித்து உடைத்து விடுகிறது. இங்க கடல் என்பது தனது அளவாலும் ஆக்ரோஷத்தாலும் ஒரு வடிவத்தை பெற்றிருக்கிறது. ஓ, அப்ப அந்த வடிவத்தை ஒரு கடினமான ஈகோக்கு சமமா சொல்லலாமா? கண்டிப்பா. ஆனா மேகம் என்பது எந்த வடிவத்திற்கும் கட்டுப்படாதது. அது சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறது. நவீன தத்துவவாதி எக்கார்ட் டோலே இதையே வடிவம் மற்றும் அரூபம் என்ற இரு நிலைகளாக பிரிக்கிறார். அதாவது மனிதர்களாகிய நாம் எப்பொழுதும் வடிவத்தின் மீது அதீத பற்று வைத்திருக்கிறோம். நான் எவ்வளவு பெரிய வீட்டை வைத்திருக்கிறேன், என் வங்கி இருப்பு எவ்வளவு பெரியது என்ற வடிவங்களையே நம்புறோம். உண்மைதான். ஆனா அந்த வடிவத்திற்கு உயிரூட்டும் அரூபமான அன்பை, விழிப்புணர்வை, கருணையை நாம் மறந்து விடுகிறோம். மேகம் அரூபமானது, ஆனா அதுதான் கடலின் வடிவத்தை காக்கிறது. கடல் என்பது ஒரு எல்லைக்குட்பட்டது, மேகம் என்பது எல்லைகளற்றது. இப்போ எனக்கு ஒரு முரண்பாடான கேள்வி தோணுது. கேளுங்க, என்ன கேள்வி அது? கடலாக இருப்பதே ஒரு அகங்காரம் என்றால், நான் எதற்குமே கட்டுப்படாத ஒரு மேகமாக மாறிவிடுவதே சிறந்ததா? சமுத்திரமாக இருக்கும் லட்சியத்தை விட்டுவிட்டு நான் ஒரு மேகமாக மிதந்து கொண்டிருக்க வேண்டுமா? இந்த இடத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். கடல் தான் உயர்ந்தது, மேகம் தாழ்ந்தது என்றோ அல்லது கடலை விட்டுவிட்டு மேகமாக மாற வேண்டுமென்றோ வள்ளுவர் சொல்ல வரவில்லை. அப்போ இதுல உயர்வு தாழ்வு இல்லையா? நிச்சயமா இல்ல. மாறாக பிரபஞ்சத்தின் மிக முக்கியமான விதியான ஒன்றை ஒன்று சார்ந்துள்ள தன்மையை அவர் சுட்டிக்காட்டுகிறார். இது ஒரு சுழற்சி. கடல் இல்லையென்றால் மேகத்திற்கு நீர் எது? ஆமா,
மேகம் தன் நீரை மழையாக தராவிட்டால் கடலுக்கு உயிர் ஏது? அதேதான். நீங்க கடலாக பிரம்மாண்டமாக வளரலாம், அதுல தவறில்ல. ஆனால் அந்த பிரம்மாண்டம் தனித்து இயங்க முடியாது என்பதை உணர்வதுதான் ஞானம். அந்த சார்பு நிலையை உணரும்போது அகங்காரம் தானாகவே அடங்கிவிடும். இந்த சார்பு நிலைய உணர்வதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றீங்க. இது நேரடியாக ஆன்மீகத்தின் அடிநாதத்தை தொடுவது போல இருக்கு. ஆமாம், மனவியல், தத்துவம் அப்படின்னு அனைத்தையும் கடந்து ஒரு மனிதன் ஆன்மீக நிலைக்கு வரும்போது இந்த குறளை நாம வேற ஒரு கோணத்துல பொருத்தி பார்க்கணும். சமுத்திரமும் மழையும் ஆன்மாவோட எப்படி தொடர்பு கொள்கின்றன? ஆன்மீக ரீதியாக பார்த்தால் இங்கே நிகழ வேண்டியது நான் என்ற அகங்காரத்தின் முழுமையான கரைதல். மனிதன் தனக்குள் இருக்கும் வெற்றிடத்தை உணரும்போதுதான் சுய விழிப்புணர்வு பிறக்கிறது. என்னிடம் எல்லாமே இருக்கிறது, நான் ஒரு முழுமையான சமுத்திரம் அப்படின்னு நம்புவது ஆன்மீகத்துல அறியாமையா? கண்டிப்பா. எனக்குள் ஒரு தாகம் இருக்கிறது, நான் நிரப்பப்பட வேண்டிய ஒரு பாத்திரம் என்பதை உணர்வதுதான் ஆன்மீகத்தின் முதல் படி. இங்கே மழையை பேரருள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓ, ஆன்மா தன் இயல்பான ஆனந்தத்தை இழந்து வறண்டு போகாமல் இருக்க அந்த அருளின் துளி தொடர்ந்து அதன் மீது பெய்து கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனால் அந்த மழையை உள்வாங்குவதற்கு சமுத்திரம் போல் அலையெடுத்து கொண்டிருக்கும் மனம் அமைதியாகி தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அதையே ஆன்மீகத்துல உள்ளான சரணடைதல் அப்படின்னு சொல்றாங்க. சரணடைதல், இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? நான் எனது அகங்காரத்தை முற்றிலுமாக கரைத்துவிட்டு பேரருளுக்கு சரணடைந்து விட்டால் பிறகு எனக்குள் எந்த லட்சியமும் உந்துதலும் இருக்காதே. இந்த உலகில் சாதிக்க வேண்டும், என் குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஆசையெல்லாம் ஒருவித ஈகோதான. பலருக்கும் வர்ற ஒரு குழப்பம்தான் இது. எல்லாவற்றையும் சரணடைய செய்துவிட்டால் நான் செயலிழந்து போய்விட மாட்டேனா? சரணடைதல் என்பது செயலிழந்து போவதல்ல, உங்களின் உந்து சக்தியோட மூலத்தை மாற்றுவது. அகங்காரத்தால் உந்தப்படும் லட்சியம் எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படிப்பட்டது? அது ஒரு விதமான பயத்திலிருந்து வருதுன்னு சொல்லலாமா? சரியா சொல்லிங்க. அது பயத்தில் பிறக்கிறது. நான் சாதிக்காவிட்டால் என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற அச்சத்தில் இயங்குகிறது. அது ஒரு வறண்ட சமுத்திரம் போன்றது. அப்போ சரணடைதலில் பிறக்கும் செயல் எப்படி இருக்கும்? அது ஒரு பாய்ச்சல் நிலை. அங்கு நீங்கள்தான் எல்லாவற்றையும் செய்றீங்க அப்படிங்கிற கர்வத்தின் சுமை இருக்காது. பேரருள் அல்லது இயற்கையின் ஆற்றல் உங்கள் வழியாக செயல்பட நீங்கள் ஒரு கருவியாக மட்டும் இருப்பீர்கள். ஓ, சரணடைந்த ஒரு கலைஞன் உருவாக்கும் படைப்போ அல்லது சரணடைந்த மனதுடன் ஒரு மருத்துவர் செய்யும் சிகிச்சையோ மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, ஏன்னா அங்கு பயமில்லை, பதற்றமில்லை. மழையை எந்த எதிர்ப்பும் இல்லாமல் உள்வாங்கும் கடலை போல அவங்க பிரபஞ்சத்தின் ஆற்றலை தடையில்லாமல் உள்வாங்கி செயல்படுகிறார்கள். ஆஹா, அகங்காரத்தின் செயல் பயத்தால் நடக்கிறது, சரணடைதலின் செயல் பாய்ச்சலால் நடக்கிறது. இது மிக தெளிவான ஒரு விளக்கம். ஆமா, இத புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில பல சுழல்கள்ல இருந்து நாம வெளியே வந்துடலாம். சரி, இந்த ஆன்மீக மற்றும் தத்துவ கருத்துக்களை எல்லாம் தியானம் செய்பவர்களுக்கும் தத்துவவாதிகளுக்கும் மட்டும் விட்டுவிடாமல் சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் வேலைக்கு சென்று நெரிசலில் பயணித்து பல குடும்பச் சுமைகளை சுமக்கும் ஒரு சாமானிய மனிதனின் அன்றாட வாழ்க்கைக்குள் எப்படி எடுத்து வருவது? எனக்கு ஒரு ஆழமான அளவுகோல் தேவை. நிச்சயமா, இதை 2 எளிய நடைமுறை பயன்பாடுகளாக பிரிக்கலாம். முதலாவது பணியிடம் அல்லது நீங்கள் தேடும் வெற்றி. அதாவது நாம் ஒரு பெரிய உச்சத்தை அடையும் போது நம்ம மனநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதா? அதேதான். நீங்கள் உங்கள் துறையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருக்கலாம், ஒரு பெரிய வேலையை வெற்றிகரமாக முடித்திருக்கலாம். அந்த வெற்றியின் கொண்டாட்டத்தில் உங்கள் மனம் இதன் நான் என் அறிவால் சாதித்தது என்று சொல்ல தலைப்படும். அந்த வினாடியில் இந்த குரலை நினைத்துக் கொள்ள வேண்டும், இல்லையா? ஆமாம். உங்களுக்கு வாய்ப்பளித்த நிறுவனம், உங்களுக்காக தூக்கத்தை தொலைத்த சக ஊழியர்கள், சிறு சிறு உதவிகளை செய்த கடைநிலை பணியாளர்கள், உங்களை ஊக்கப்படுத்திய குடும்பம், இவங்க அனைவரும் தான் அந்த மழை. இந்த மழையின்றி உங்கள் வெற்றியின் சமுத்திரம் வறண்டுவிடும் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு உண்மையான நன்றியை தெரிவிக்கணும். சரியா சொன்னீங்க. நன்றியுணர்வு என்பது அகங்காரத்தை உடைக்கும் மிகச்சிறந்த கருவி. உண்மையான நன்றியுணர்வு என்பது வெறும் வார்த்தையாக இல்லாமல் மற்றவர்களின் பங்களிப்பை முழுமையாக உணர்வது என்கிறீர்கள். சரி, இரண்டாவது பயன்பாடு என்ன? இரண்டாவது மன அழுத்த மேலாண்மை. பல நேரங்களில் உங்கள் மனம் கடலை போல கொந்தளிப்பாகவும் காரணமில்லாத ஒரு எரிச்சலோடும் சோர்வோடும் இருக்கலாம். ஆமா, நமக்குள்ள ஏதோ ஒன்று வற்றிப் போவது போல நாம உணர்வோம். அதற்கு காரணம் உங்களின் அகங்காரம்
உலகத்தின் பிற தொடர்புகளிலிருந்து தன்னை துண்டிட்டுக் கொண்டு மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதை சரி செய்ய நமக்குள்ள அமைதியான மழை தேவைப்படுது. எப்படி அந்த மழையை உருவாக்குவது? உங்களின் எந்திரத்தனமான ஓட்டத்திலிருந்து சற்று விலகுங்கள். ஒரு 10 நிமிடம் இயற்கையோடு அமைதியாக இருங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நண்பரிடம் பேசுங்கள். அல்லது மூச்சை மட்டும் கவனித்து தியானம் செய்யுங்கள். ஓ, அந்த சிறு செயல்கள் நம்ம அகங்காரத்தின் உப்புத்தன்மையை குறைத்து மீண்டும் நம்ம மனதிற்குள் குளிர்ந்த மழையாக பெய்து நம்மை புதுப்பிக்கும். மிகச் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் இந்த குறளோட முழுமையான தத்துவம். இவ்வளவு நேரம் நாம பேசியதை வைத்து பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு புதிய கேள்வி எழுகிறது. என்ன கேள்வி அது? சமுத்திரம் முழுமையாக மேகத்தை சார்ந்திருக்கிறது. அந்த மேகமோ சமுத்திரத்தின் நீரிலிருந்துதான் உருவாகிறது. அப்படியென்றால் இந்த உலகத்தில் சுயாதீனம் என்ற ஒன்றே கிடையாதா? சுயமாக முன்னேறிய மனிதன் என்பதெல்லாம் நாம் மற்றவர்களை எந்தளவுக்கு சார்ந்திருக்கிறோம் என்ற உண்மையை நினைத்து பயந்து நமக்காக நாமே உருவாக்கிக் கொண்ட ஒரு போலி பிம்பம்தானா? மிக ஆழமான சிந்தனை. சுயாதீனம் என்பது தனித்து வாழ்வதல்ல, எல்லாவற்றோடும் இணைந்து செயல்படும் நம் திறனில்தான் இருக்கிறது. நெடுங்கடலும் தடிந்தளியும் நமக்கு உணர்த்துவது அதைத்தான். நாம் கடல் அல்ல, அந்த கடலையும் வாழ வைக்கும் ஒரு சிறு துளி மழையின் பிரம்மாண்டம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.